அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் சிறப்பு மிகுந்த அமல் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என் துவா கபுல் ஆக மாட்டுது சொல்கிறவுக்கு கூட உடனடியாக பலன் தரக்கூடிய அமல். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம துவாக்கள் கபுல் ஆகும் அப்படின்னா நிறைய விதமான அமல் ட்ரை பண்ணணுங்க. தொழுவோம், இன்னும் நோன்பு வைப்போம், இன்னும் தர்மம் செய்து கொண்டு இருக்கோம், இன்னும் திக்ருகள் ஏராளமான திக்ருகள் ஓதி பார்த்து இருப்போம். ஆனால் இன்னும் சூறாக்கள் ஓதி பார்த்துருப்போம். துவாக்கள் கபுல் ஆகுதுன்னு சொன்னால் என்னென்ன அமல்கள் இருக்குதோ அத்தனை முயற்சி செய்து பார்த்துருப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறப்பு மிகுந்த அமல். இந்த அமல் உங்கள் விரல்களால் மட்டும்தான் நீங்கள் முடிக்கணும். தஸ்பீ முனியோ இல்லை தஸ்பீ கவுண்டரோ நீங்கள் உபயோகக்கூடாது. உங்களுக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கும். விரல்களால் என்றது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு அமலை. இது ஒரு சுன்னத்தான அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, உங்கள் விரல்களால் தஸ்பீகை எண்ணுங்கள். ஏன்னா விரல்களால் கூட தஸ்பீகை மறுமை நாளில் பேசுமா. அதனால தான் இந்த விரல்களால் என்ன சொல்கிறாங்க, மேலே பாருங்கள் விரல்கள் கொடுத்துருக்கு. அந்த விரல்களை பாஞ்சு 1 2 3 அப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த விரல்களால் நீங்கள் தஸ்பீகை ஓதணும் அப்படி சொல்லிடுவோம். விரல்களால் எண்ணும்போது ஒரு சுன்னத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த நன்மை நமக்கு கிடைக்கிது. எப்படி எண்ணலாம் சந்தேகம் இருக்கும். ஒரு விரல் 3 முறை எண்ணலாம். 2 கை எண்ணி முடிக்கும்போது 30 முறை ஓதி முடிச்சிருப்பீங்க. ஆனால் சில தஸ்பீஹ் எண்ணும்போது வலது கையில் திருப்தியாக இருக்குது, இடது கையில் எழுதுறதுக்கு பிடிக்கல, ஓதுறதுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்லை, வலது கையிலேயே ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு அமல். இதில் ஒரு சூறா இருக்குது, ஒரு திக்ரு இருக்குது, இன்னும் அல்லாஹுக்கு சிறந்த திருநாமம் இருக்குது, அதில் ஒரு சலவாத்தும் இருக்குது. அந்த சலவாத்து தான் முறைப்படி அமல் செய்த அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் ஓதி இரவு நேரத்தில் ஓதிங்கன்னா ரொம்ப சிறப்பு. இரவு நேரத்தை தேர்ந்தெடுங்க. இஷாவுக்கு பிறகு அத்தாருதே இப்ராஹிம் இது 3 தடவை நீங்கள் ஓதணும். ரொம்ப சிறப்பு. இஷாவுக்கு பிறகு தஹஜத்தில் ஓதனாலும் ரொம்ப சிறப்பு. நல்ல முறையில் ஒளி செஞ்சுட்டு கிப்லா பக்கம் உட்காந்து இஷாவுக்கு பிறகு தருதே இப்ராஹிம் செலவாத்து 3 தடவை. கவலையின் கதவை மூடக்கூடியது, அத்தனை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. அப்படி துவா கபுல் உடனே ஆகும். அப்படிப்பட்ட செலவாத்து இது. நீங்கள் 3 முறை ஓதி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அது இந்த தரோதே செலவாத்து ஓதி நீங்கள் துவா கேளுங்க. தரோதே செலவாத்தை 3 முறை நீங்கள் ஓதி துவா கேளுங்க. உங்களுக்கு என்ன நியத் வச்சு ஓதுறீங்களா அது ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். இதை 3 தடவை ஒதுக்கிங்க. அடுத்தது சூரா கௌசர். கௌசர் 41 முறை ஓதணும். எல்லாமே விரல்களால் மட்டும்தான் ஓதணும். சரிங்களா? விரலில் எப்படி ஓதணுமோ அதுதான் சுன்னத்து. இது அத்தனை பிரச்சனைகளும் கவலைகளும் இந்த சூறா உங்களால் 41 முறை ஓதிங்க. விரல்களால் மட்டும்தான் ஓதணும். எண்ணிக்கை எண்ணணும். நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் நஷானியக ஹுவல் அப்தர். இதை நீங்கள் 41 முறை ஓதிக்கணும். அதுவும் கையில் தான் எண்ணணும். விரல்களால் மட்டும்தான் எண்ணணும். சரிங்களா? இதில் சிறப்பே வைக்கிற விரல்களால் என்றது தான் இது சிறப்பு. சரிங்களா? இதை 41 முறை ஓதி துவா கேளுங்க. அடுத்தது கலிமா தையிபா. இதை 61 முறை நீங்கள் ஓதணும். லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூல். அவ்வல் கலிமா தையபு. இது சின்ன பிள்ளைங்களை கூட தெரிந்த கலிமாவை மனப்பாடம் பண்ணி அற்புதமான கலிமா. இது நம்ம தேவைகள் கதவுகள் திறக்கப்படுனா அந்த கலிமா உங்களுக்கு இது. இதுவும் விரல்களால் தான் ஓதணும். விரல்களால் தான் எண்ணி முடிக்கணும். அடுத்திருக்கு ஏதல் ஜலாலி வல் இக்ராம். ஏதல் ஜலாலி வல் இக்ராம். இந்த திருநாமத்தை நீங்கள் 100 தடவை ஓதணும். 100 தடவை. அதுவும் விரல்களால் தான் ஓதணும். விரல்களால் தான் எண்ணணும். எல்லாமே இது ஃபுல்லாகவே விரல்களால் ஓதுறது. இந்த திருநாமம் அல்லாஹுடைய திருநாமம். இந்த திருநாமத்தை நீங்கள் ஓதி தஸ்பீ செய்து திருநாமத்தை விரல்களால் தஸ்பீ செய்து முடிக்கணும். அன்பான சகோதரிகளே, நல்லடியர்களே, நாம் தினம் என்ன சொல்கிறோம்? தருதே சலவாத், சூரா அல் கௌசர், அவ்வல் கலிமா, ஏதல் ஜலாலி வல் இக்ராம். ஆனால் ஒரு கேள்வி,
இதெல்லாம் எப்படி எண்ணி சொல்கிறோம்? மொபைலா, தஸ்பீஹ் மாலையா, அல்ல சுன்னத்து வரியா? இல்லை. சுன்னத் என்ன சொல்லுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் திக்ரை உங்கள் கை விரல்களால் எண்ணுங்கள். ஏன் தெரியுமா? அந்த விரல்கள் நாளை நம் கியாமத் நாளில் சாட்சி சொல்லும். யா அல்லாஹ், இந்த மனிதன் என்னை கொண்டு உன்னை நினைத்தான் என்று சிந்திக்க வைக்க பகுதி. நாம் இன்று ஃபோன் ஸ்வைப் பண்ணுறோம், கேம் விளையாடுறோம், வீணா ஸ்க்ரோல் பண்ணுறோம். ஆனால் அந்த சேம் விரல்கள் அல்லாஹ்வை நினைக்க பண்ணினா நமக்கு நூர் ஆகும், அது நமக்கு ரஹமத் ஆகும். இந்த திக்ர் எப்படி ஓதலாம்? தருது செலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவாத் சூரா அல் கௌசர் வந்து பரக்கத்தரும் அவல் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் அடிப்படை. ஏதல் ஜலாலி வல் இக்ராம் வந்து அல்லாஹ்வின் அழகான நாமம். இவையெல்லாம் கை விரல்களால் நீங்கள் எண்ணி ஓதணும். ஓதனா உங்களுக்கு கை விரல்கள் உங்களை நாளைக்கு காப்பாற்றும். ஒருவர் இருந்தார், ஒரு மனிதர் இருந்தார். அவர் வாழ்க்கை முழுக்க பெரிய அமல் எதுவும் செய்யலை. ஆனால் ஒரு பழக்கம் இருந்தது அவருக்கு. அவர் கைவிரலால் திக்ரு மட்டும் ஊதிட்டே இருந்தார். அவர் மௌத்தான பிறகு அந்த விரல்கள் இன்னும் அவருக்கு வந்து சாட்சி சொன்னது. அந்த இடத்துலயே அவருக்கு வந்து அந்த கைவிரல் வந்து ஓதிக்கிட்டே இருக்கும் மௌத்தான பிறகு கூட. அல்லாஹ் அல்லாஹும். அதுமாரி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ கையில், அதுதான் மௌத்தான பிறகு வரும். ஒரு சிறிய துவாக்கள். யா அல்லாஹ், எங்கள் நாக்கு உன்னை மறக்காமல் இருக்க வைத்து விடு. எங்கள் இதயம் உன்னை விட்டு பிரியாதபடி ஆக்கிவிடு. யா அல்லாஹ், நாம் வீணாக பயன்படுத்தி இந்த கைவிரல்கள் இனிமேல் திக்ரம் செய்யும் விரல்களாக மாற்றிவிடு. யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் கியாமத் நாளில் எங்கள் விரல்கள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லாமல் எங்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்வதாக ஆக்கிவிடு. ஏதல் ஜலாலி வல் இக்ராம். எங்கள் வாழ்க்கையை திக்ரால் நிரப்பிவிடு. யா அல்லாஹ். எங்கள் இறுதி நிமிடத்தை லா இலாஹ இல்லல்லாஹுடன் முடிக்கிவிடு. யா அல்லாஹ். எங்கள் பாவங்களை யா அல்லாஹ், நாங்கள் அழுத இந்த கண்ணீர் ஏற்றுக்கொண்டு எங்கள் கடன் பிரச்சனை நீக்கிவிடு. அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.